மக்களே, இன்றைக்கி நம்ம ஃபேமஸான மதுரை பன் புரோட்டா எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கிலோ மைதா எடுத்துருக்கேன். அதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி 100 ml பால் ஊற்றி அது கூட 1 ஸ்பூன் சக்கரை போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணி விட்டு இது மேலே ஓரமாக வச்சுக்க மாவை எல்லாம் தூவி விட்டு அதில் நல்லா பசைஞ்சு கொடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அது மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தி வச்சு பாருங்கள், 4 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு பீடா பிடிக்க சொல்லி தந்துட்டுருக்கேன். பாருங்கள் எப்படி பீடா பிடிக்கணும்னு பாருங்கள். இதில் ஆவரேஜாக ஒரு 25 பீடாஸ் பிடிக்கலாம். எல்லாத்தையும் பீடா போட்டு எடுத்தாச்சு. இது மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இது எல்லாமே ஒரு உருண்டை மேலே ஒரு உருண்டை படுற மாதிரி பரட்டி எடுத்துடலாம். அந்த ஆயிலோட ஈரத்தன்மை இதில் அப்சர்வ் ஆகட்டும். இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் புரோட்டா தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பிகினர்ஸ்க்கு சொல்லித்தரேன் எப்படி செய்யணும்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்து நல்ல ஒரு பேப்பர் சைஸ் பதத்துக்கு வர்ற அளவுக்கு தேய்ச்சி எடுத்துருங்க. அப்போ தான் இதோட சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நான் தேய்க்கும் போதே தெரியுது அவங்களுக்கு அந்த பேப்பர்னஸோட ஷேப் பாருங்கள். ஒரு வாரத்தில் அப்படியே தெரியும் பாருங்கள். இது எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சி கொடுத்துருங்க. நல்ல மெலிசாக தேய்ச்சாச்சு. இப்போ 2 எஜ்ஜு மேல் கார்னர் எஜ்ஜையும் கீழ் கார்னர் எஜ்ஜையும் பிடிச்சி அப்படியே சுற்றி விட்டோம் அப்படின்னா நல்லா ஃபோல்ட் ஆயிரும். பாருங்கள், எல்லாத்தையும் அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்தாச்சு. வாங்க இப்போது இதை லைட்டாக ஆயில் ஊற்றி சின்னதாக தட்டினா போதும். அப்போ தான் பன் புரோட்டா சேஃப் நல்லாயிருக்கும், சாப்பிட்றக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே சுகலில் 3 புரோட்டா போட்டு எடுத்தாச்சு. இந்த சைஸில் தான் இருக்கணும் நீங்கள் போடுற பன் புரோட்டா சைஸ். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோ அழகாக பார்க்குறக்கு அருமையாக இருக்குது. அருமையான மதுரை ஃபேமஸ் பன் புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இது 4 பக்கம் ஒரு தட்டு தட்டி எப்படி உதிரியாக வருதுன்னு பாருங்கள். எடுத்து காட்டுற பாருங்கள். இப்போது பார்த்தீங்களா எப்படி? இதே மாதிரி எல்லா புரோட்டாவும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, மதுரை ஃபேமஸ் பன் புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.